ரெட் நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரெட் நியூஸ் நிறுவனர் வாசு. இன்றைக்கி நம்ம பேச இருக்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, தமிழக முதல்வர் நேற்றுக்கு அறிக்கை விட்டுருக்காரு. 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த 200 யூனிட் ஃப்ரீன்றது இது மக்களுக்கு எல்லாருக்கும் சாத்தியமான விஷயமா அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். 200 யூனிட் ஃப்ரீன்றதுனா எல்லாரும் இதில் பயனடைய மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 100 யூனிட் மின்சாரம் மட்டும் பயன்படுத்தாத நபர்களே இருக்கிறாங்க. அவங்க இது வரைக்கும் பில்லே கட்டணதில்லை. அவங்களுக்கு எப்படி இது பொருத்தமாக இருக்கும்னு நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் பார்ப்போம். 100 யூனிட்டுக்கு மேலே பயன்படுத்தினா மட்டும்தான் அவங்களுக்கு மிச்சமாகும். 200 யூனிட் வரைக்கும் உபயோகப்படுத்துறவங்களுக்கு இது பயன்படுத்தினா சரியாக இருக்கும். 100 யூனிட் தாண்டாதவங்களுக்கு இது எப்படி பொருத்தமாக இருக்கும், இது எப்படி அரசினுடைய சலுகை கிடைக்கும் நம்ம சொல்ல முடியும். ஒரு திட்டம் அரசு அறிவிக்குதுன்னு சொன்னாக்கா அந்த திட்டம் அனைவருக்கும் போய் சேரணும். அதுதான் அரசு திட்டம்னு சொல்லலாம். இதில் பாதி பேருக்கு இந்த திட்டமே போய் சேராது. அப்படி இருக்கிறப்போ இந்த ஒரு திட்டத்தை அமுல்படுத்தி நாங்கள் ஒரு விஷயத்தை அமுல்படுத்தணும்னு சொன்னால் அது எந்த விதத்துலையும் சரியாக இருக்காது, இது அனைவருக்கும் போய் சேராது அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம சொல்ல வரோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா, எந்தெந்த விஷயத்தை நம்ம சொல்லி இருந்தாக்கா சரியாக இருக்கும், மக்களுக்கு எல்லாருக்கும் போய் சேரும் அப்படின்ற விஷயத்த நம்ம பார்க்கணும். 2500 ரூபா பணம் கொடுக்குறோன்னு சொன்னார். ஆனால் அதை பற்றி நம்ம எதுவுமே பேசவே இல்லை அவர். சரிங்களா? இப்போ 2500 ரூபா பணம் கொடுக்க முடியாட்டாலும் பரவாயில்ல, 1000 ரூபாய்ச்சி கொடுங்க அப்படின்னு பொதுமக்கள் கேட்குறாங்க. நீங்கள் இப்போ எது கேட்டும் பிரயோஜனம் கிடையாது, அதில் எந்த ஒரு யூஸும் இல்லை. சரிங்களா? அதனால் 2500 ரூபா கொடுப்பாங்க, 6 சிலிண்டர் கொடுப்பாங்க, பெண்களுக்கு பேருந்தில் ஃப்ரீ அப்படின்னு ஒரே ஒரு கான்செப்டுக்காக மக்கள் ஓட்டு போட்டு இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்தையும் அவர் கொடுக்கல அப்படின்றப்போ ரொம்ப மக்கள் வேதனையில் இருக்கிறாங்க. நாம் ஏன் ஓட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி கூட இருக்கிறாங்க. நீங்கள் ஏன் ஓட்டு போட்டீங்க அப்படின்னு நம்ம கேட்க போனாக்கா, என்னோடய பையன் சொன்னான், அதனால தான் நான் போட்டேன், என்னோடய பேரன் என்னோடய பேத்தி சொல்லிச்சு, அதனால தான் நான் ஓட்டு போட்டேன். தவிர இந்த மாதிரி நடக்கும்னு தெரிஞ்சதாக்கா நாங்கள் ஓட்டு போட்டிருக்கவே தேவையில்ல, எங்களால் இது ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு சொல்ல வராங்க. இப்போ ஏற்கனவே 1000 ரூபாய் கொடுத்தாங்க. அது யாருக்கெல்லாம் உபயோகப்படுத்திச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பெருவாரியான வயசான நபர்கள் போய் சேர்ந்துச்சு. அவங்களுக்கு குழந்தைங்க இருக்காது, அதாவது பசங்களும் இருக்காது, பொண்ணுங்களும் இருக்காது, யாருக்குமே இருக்க மாட்டாங்க. அதனால் அந்த 1000 ரூபாய்ன்றது அவங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருந்துச்சு. ஒரு மாதமாக அவங்க யாரையும் எதிர்பார்க்காம அவங்களுக்கு தேவையான பொருளை வாங்கி அட்லீஸ்ட் கஞ்சி, அதுக்கு கூட ஏதாவது சாப்பிட்றதுக்கு கூட வழியாக பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி அவங்களுடைய நிலைமை என்ன ஆகும்னு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். பல பேர் சொல்லுவீங்க, இந்த 1000 ரூபாய் வச்சு நாங்கள் என்ன பண்ண போகிறோம், அதில் ஒன்றும் பண்ண பார்த்து இல்லையா அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்களே தவிர, உங்களை மட்டுமே கணக்கில் வச்சுக்கிங்களே தவிர உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க இந்த மாதிரி நபர்கள் நீங்கள் எப்போ யோசிச்சு உண்டா? நீங்கள் பாருங்கள், நீங்கள் உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம் பாருங்கள். நிறைய பேர் பசங்க இல்லாதவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க. ஒருத்தவங்க எந்த ஒரு சிபாரிசும் இல்லை, எந்த ஒரு வருமானமும் கிடையாது. அப்படி இருக்கிறப்ப அவங்களாம் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த மாதிரி மக்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஒருத்தர் 2 பேருன்றதெல்லாம் கணக்கு சொல்லவே முடியாது. நீங்கள் ஒவ்வொரு கிராமத்துலையும் நீங்கள் கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா குறைஞ்சது கால்வாசி பங்கு அவங்கள தான் இருப்பாங்க. ஒரு கிராமத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா. இப்போ அவங்களோட நிலமெல்லாம் என்ன ஆகுது சொல்லுங்கள் பார்ப்போம். ஏற்கனவே கடந்த காலங்களில் இந்த சிக்கல் இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த சிக்கல் ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அதுக்கடுத்தமாக பார்த்தீங்கன்னாக்கா, பேருந்து, இலவச பேருந்து, மகளிர் எல்லா இடத்துக்கும் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி அதை பற்றி கூட எதுவுமே பேசவே இல்லை. ஏற்கனவே உள்ளூரில் பக்கத்து அக்கம்பக்கத்தில் ஏதாச்சும் போய் சேரலாம், இப்போ அதுக்கு கூட வழி இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சூழ்நிலைலாம் இருக்குது. ஒருத்தவங்க ஒரு வயசானவங்க ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னு சொன்னாக்கா அவங்க நடந்து தான் போகணும். இதுக்கு முன்னாடிலாம் அப்படி தான் இருந்துச்சு. இந்த இலவச பேருந்து வந்த பிறகு தான் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க பேருந்து வரட்டும்னு நின்று பேருந்தில் போயிட்டு வந்துருந்தாங்க. இப்போ அவங்களோட நிலமெல்லாம் என்ன ஆகுன்னு பாருங்கள். நாம் வண்டி வச்சுருக்கிறோம், கார் வச்சுருக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது. அதுபோல் இல்லாதப்பட்டவங்க கிராமத்தில் இந்த மாதிரி நிறைய இருக்கிறாங்க. டவுனில் இது பொருந்தாது, யாரும் ஏற்றுக்க தேவையில்லை அப்படின்னு கூட சொல்லலாம்னு வச்சுக்கோங்க. கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு 100% இந்த மாதிரி மக்களுக்கு பொருந்தும். அதையும் நம்ம எல்லாருமே பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்றது எல்லாரும் கொஞ்சம் யோசிக்கணும். இன்றைக்கி அவர் முதல்வர் ஆகிட்டாரு, அதனால் அதை பற்றி நம்ம எதுவும் வாய் திறந்து பேச தேவையில்ல, நாம் எதுவும் கேட்க தேவையில்ல அப்படின்ற ஒரு கான்செப்டுக்கெல்லாம் யாரும் கிடையாது. அவர் என்ன சொல்கிறாரு, எடுத்தோடனே முதல்வர் பதவி ஏற்கிறாரு. பதவி ஏற்ற உடனே அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கஜானா காலியாகி போச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அது எப்படி நீங்கள் எல்லாரும் ஏற்றுக்கிறீங்க? கஜானா காலியாகி போச்சுன்னு சொன்னால் நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். ஒருத்தர் சிஎம்மாக பதவி ஏற்றுட்டு அதுக்கப்புறம் அவர் அலுவலகத்துக்கு போயிட்டு என்னென்ன எப்படியெல்லாம் இருக்குது, எவ்வளோ மீதம் இருக்குது அப்படின்னு பார்த்த பிறகு தான் எதுவுமே சொல்ல முடியுமே தவிர, கையெழுத்து போடும்போதே கஜானா காலியாச்சு, இப்போதைக்கு நிதிநிலை இல்லை அப்படின்னு சொன்னால் அது எப்படி மக்கள் ஏற்றுக்கிறீங்க நீங்கள் சொல்லுங்கள். யாருமே பதவி ஏற்கும்போது எப்படி தெரியும் அவங்களுக்கு? அவங்க இது வரைக்கும் அலுவலகத்துக்கே போகலை,
என்ன நிலவரம், எதில் வந்து போட்டிருக்குது, எதில் வந்து மீதம் இருக்குது, என்னென்ன செலவினெல்லாம் ஆச்சு இப்படின்னு பார்த்த பிறகு தான் யாருக்குமே அங்கே இருக்கிற நிதிநிலை பற்றியுமே பேச முடியும். எதையுமே பார்க்காம பதவி ஏற்கும்போதே கஜானா காலி ஆயிடுச்சுன்னு சொன்னால் அதை எப்படி வந்து மக்கள் வந்து ஏற்றுக்கிறீங்க சொல்லுங்கள்? உடனே சொல்கிறீங்க திமுக வந்து சுத்தமாக காலி பண்ணிச்சு, பைசாவே கிடையாது, அப்புறம் எப்படி என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்குறீங்க. ஒரு அறிக்கை விட்றீங்கல்ல, முதல்ல ஒரு அறிக்கை விட்றீங்க. ஒரு சின்ன அறிக்கை விட்டா கூட பொதுமக்களுக்கு எல்லாரும் போய் சேருமா அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு அறிக்கையை விடணும். அறிக்கையை வந்து விட்டீங்கன்னாக்கா பாதி பேருக்கு போய் சேருது, பாதி பேருக்கு போய் சேரல. அப்போ அவங்களோட நிலமெல்லாம் வந்து என்ன வருது? அதை கொஞ்சம் சொல்லுங்கள் பார்ப்போம். அதை யாரும் பேசவே மாட்டேன்றீங்க. எந்த ஒரு ஊடகத்திலையும் இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து பேசவே மாட்டேன்றீங்க. அதனால் இப்போ என்ன ஆகிட்டு போகுது சொல்லுங்கள்? நீங்கள் மட்டும் வந்து வாழ்ந்தால் போதும், அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து யாரும் வாழ தேவையில்லை அப்படின்ற ஒரு கணக்கா? அது எப்படி என்ன கணக்கு? நாம் மட்டும் நல்லா இருந்தால் போதும், வயசானவங்க அவங்க இல்லாதப்பட்டவங்க அவங்க எப்படி போனால் என்ன கிடக்குது? எல்லாத்தையும் வந்து ஆதரிச்சா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க யாருமே. தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் இன்னி வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது அப்படின்னாக்கா ஏற்கனவே கடந்த காலங்களில் நடந்த விஷயங்கள் தான். இது முதல்ல வந்து மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி நம்ம வந்து எதை வேணாலும் பேசலாம், அவர் வந்து ஜெயிச்சிட்டாரு அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் நம்ம பேச முடியாது. அவரையும் சேர்த்து தான் சொல்கிறோம். அவர் ஒரு சட்டத்தை வந்து அமுல்படுத்துறாருன்னு சொன்னாக்கா அது மக்களுக்கு போய் சேர்ற போல் அமுல்படுத்துங்க. அவர் வந்து குறை சொல்கிறதுக்கெல்லாம் நம்ம ஆள் கிடையாது. கொஞ்சம் பேருக்கு மட்டும் போய் சேர்ற ஒரு சில சட்டத்தை இந்த மாதிரிலாம் அமுல்படுத்தக்கூடாது. அனைவருக்கும் போய் சேர வேண்டிய விஷயத்தை தயவு செஞ்சு இனி வரும் காலங்களிலாவது அமுல்படுத்துங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் வந்து நம்ம வந்து முன்வைக்கிறோம். எல்லாரும் வந்து விஜய் தான் நமக்கு வந்து மாற்று அரசியல் அப்படின்னு நினச்சி தான் எல்லாரும் வந்து ஓட்டு போட்டாங்க. ஒட்டுமொத்தமாக இளைஞர்கள் முழுக்க வந்து அப்படி தான் ஓட்டு போட்டாங்க. மாற்றம் வந்து ஒன்று வரும், தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு நினச்சி தான் ஓட்டு போட்டாங்க. ஆனால் இப்போ வந்து முதல்ல எடுத்த உடனே கையெழுத்து போட்ட இந்த ஒரு 3 சட்ட திருத்தம் இப்படிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு பார்த்தா இது மாற்றம்ன்றதா அப்படின்னா ஏமாற்றம்ன்றதா அப்படின்னு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மாற்றம் கிடைக்குதோ இல்லையோ மக்களுக்கு வந்து மிகப்பெரிய ஏமாற்றம் கிடைச்சிருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை இங்கே வந்து நம்ம கண்கூட பார்க்குறோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய விஷயங்கள் வந்து நடக்கும். இந்த விஷயம்லாம் இது என்ன இது இப்படி கொலப்ஸெல்லாம் நடக்குது அப்படின்னு நம்ம வந்து யாரும் பேசாமலாம் இருக்க முடியாது. நடக்கிற விஷயத்த சுட்டி காட்டணும். இது தவறு, இது வந்து சரி, அவர் செய்த வந்து நல்ல விஷயத்தையும் வந்து நம்ம சொல்லணும். அவர் வந்து தவறு பண்ணியிருந்தாலும் அதை வந்து நம்ம சுட்டி காட்டணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அதனால் முதல்வர் அவர்கள் வந்து உடனடியாக இது மீது ஒரு வந்து பார்வை வச்சு மக்களுக்கு தேவையான விஷயம், இப்போ நம்ம சொன்ன 2 விஷயத்தை ஏதாவது ஒன்று பண்ணாலே போதுங்க, மக்களுக்கு ஓரளவுக்கு வந்து சரியாயிடும். இந்த 2 விஷயத்தை வந்து அமல்படுத்திட்டாக்கா அவரே வந்து நல்லவர் சொல்லிடுவாங்க. அட 2500 உங்களால் கொடுக்க முடியாட்டாலும் பரவாயில்ல, குறைஞ்சபட்சம் ஏற்கனவே அமல்படுத்தியிருந்த 1000 ரூபாய் கொடுத்தா கூட போதுங்க. இன்றைக்கி இருக்கிற பெண்கள் வயசானவங்க அவங்களாம் கொஞ்சம் புழைச்சிக்கோங்க. இதையும் நீங்கள் அமல்படுத்தலாம்னு சொன்னாக்கா மிகப்பெரிய வந்து இழப்பெல்லாம் வந்து ஏற்க வேண்டியது இருக்கும் தமிழ்நாட்டில். இது வந்து எதிர்காலத்தில் நடக்கும் அப்படின்ற விஷயத்தை இந்த நேரத்தில் வந்து பதிவு பண்ணியிருக்கிறேன். இந்த நிகழ்ச்சி வந்து கேட்டதுக்கு ரெட் நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.